ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 5.1ல் உள்ள ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ ஃபார் விச் த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். அதாவது 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பாயிண்ட்ஸ் வந்து ஏ இருக்குது. இந்த ஏயோட வேல்யூவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்னும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 3 பாயிண்ட்ஸுமே என்ன சொல்லியிருக்காங்க, கொலினியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொலினியர்னால் நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், கொலினியர்னால் அது கண்டிப்பாக எப்படி இருக்கும், ஜீரோவாக இருக்கும். அதோட ஆன்சர் எவ்வளோவா இருக்கும், ஜீரோவாக இருக்கும். இப்போ நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து ஜீரோன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த சம்மு இப்போ போடுவோம். இந்த வெர்டிசஸை நம்ம டேரெக்டாக எடுத்து இப்போ எழுதிக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த வெர்டிசஸ் எல்லாமே கொலினியர்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம இப்போ எடுத்து எழுதிக்குவோம். சின்ஸ் த வெர்டிசஸ் நேம் கொடுத்துக்குவோம். ஏ வந்து 2,3, பி வந்து 4,a அண்ட் சி வந்து 6,-3 ஆர் கொலினியர். அதாவது இங்கே கொடுத்துருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே கொலினியர் அப்படின்னு நம்ம எழுதிக்கிட்டே தான் நமக்கு சம் போட ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபார்மில் நமக்கு என்ன தெரியும், அதாவது இங்கே கொலினியர் சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபார்மில் என்ன இருக்குன்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசிங்கிறது எப்படி இருக்கும், ஜீரோவாக இருக்கும். கொலினியர்னால் என்னவாக இருக்கும், ஏரியா ஆஃப் வந்து ஜீரோ, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து ஜீரோவாக இருக்கும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சம் போடுவோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன, ஹாஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஈக்குவல் டு, இது ஜீரோவை நம்ம அப்படியே போட்டுக்குவோம். சரியா? இது 1 2 3 2 3 1 3 1 2. இது x1 y1 x2 y2 x3 y3. நான் பெண்ணால் போட்டிருக்கேன், நீங்கள் நோட்டில் போடும்போது பென்சிலால் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இங்கே போடுங்க. ஹாஃப் x1ஓட வேல்யூ 2, y2 வந்து a மைனஸ் y3 வந்து ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 3 ப்ளஸ் x2 வந்து 4, y3ஓட வேல்யூ -3 ப்ளஸ் x3 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6, y1 வந்து 3, y2 வந்து -a ஈக்குவல் டு 0. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோமா, 2a ப்ளஸ் 6, இது வந்து எவ்வளோ ஆகும், ரெண்டுமே சேம் சைனில் இருக்கிறதுனால ஆட் பண்ணிவிட்டு சைன் மட்டும் மைனஸில் போட்டுருங்க. -6 இருக்கும். இதோட இது மல்டிப்ளை பண்ணும்போது -6 4s are 24 ப்ளஸ் 6 3s are 18 -6a ஈக்குவல் டு 0. இப்போ இது என்ன எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், -6a ப்ளஸ் 2a மைனஸ் 4a, வேறு சைனில் இருக்கிறதுனால மைனஸ் பண்ண பெரிய சைனோட சிம்பிள் மட்டும் -4aன்னு போட்டுக்கோங்க. இதோட சேமாக இருக்கிறதுனால ப்ளஸ் பண்ணிட்டேன். 18 + 6 வந்து 24, இது ஒரு -24. நான் உங்களுக்கு தனித்தனியாக போட்டு காட்டுறேன். 18 + 6 வந்து 24, இது ஒரு -24 ஈக்குவல் டு 0. ஹாஃப் இன்ட்டு -4a ப்ளஸ் 24 -24 கேன்சல் ஆகிடும். ஸோ ஈக்குவல் டு 0. இப்போ இதை கேன்சல் பண்ணால் 1 2 is to -2a -2a ஈக்குவல் டு 0. நமக்கு ஏயோட வேல்யூ தான் வேணும். ஏயை மட்டும் வச்சுட்டு இந்த -2 அந்த சைடு கொண்டு போனால் அங்கே 0 இருக்குது. ஜீரோவோட நம்ம என்ன செஞ்சாலும் அது என்ன ஆகிடும், ஜீரோவாகிடும். தேர்ஃபோர் ஏயோட வேல்யூ எவ்வளோ, 0. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, a, 2 - 2a -a + 1, 2a -4 -a, 6 - 2aன்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கொலினியர். தேர்ஃபோர் நம்ம இந்த வெர்டிசஸ்லாம் என்னென்னு எடுத்து எழுதிக்கணும், கொலினியர் சொல்லி நம்ம எழுதிக்கோம். ஓகேவா? சின்ஸ் த வெர்டிசஸ் a 2 - 2a, b வந்து -a + 1, 2a அண்ட் c வந்து -4, -a, 6 - 2a ஆர் கொலினியர். கொலினியர்னா 0ன்னு இருக்குது. சரியா? therefore ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 0. எதனால் 0, கொலினியராக இருக்கிறதுனால ஏரியா வந்து 0. இப்போ இது வந்து x1 y1 x2 y2 x3 y3. ஏற்கனவே உள்ள சம்ஸ்லாம் ஒரு நம்பர் இருக்குது, இங்கே எல்லாத்துலேயுமே 2 இருக்குது. ஸோ போடும்போது
ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். ஓகே, ஃபார்முலா எழுதுமா? half x y minus y plus x y minus y plus x y minus y ஸ்கொயர் யூனிட்ஸ். உள்ளதான ஃபார்முலா எழுதுகிறோம், அதனால் ஸ்கொயர் யூனிட்ஸ் போடாமல் எழுதாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் போடும்போது ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதிட்டா தான் உங்களுக்கு பெட்டர். அப்போ தான் மார்க்ஸ் உங்களுக்கு வந்து குறையாது. ஓகேவா? இது 1 2 3 2 3 1 3 1 2. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x1ஓட வேல்யூ என்ன? a. y2ஓட வேல்யூ என்ன இருக்குது? 2a மைனஸ் y3 என்ன கொடுத்துருக்காங்க? 6 மைனஸ் 2a. உள்ளுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. சரியா? இது x1 y2 மைனஸ் y3 ப்ளஸ் x2 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மைனஸ் a ப்ளஸ் 1. சரியா? அப்புறம் y3 மைனஸ் y2. y3 என்ன இருக்குது? இதுவும் வந்து ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. y3 வந்து 6 மைனஸ் 2a மைனஸ் y1 வந்து மைனஸ் 2 மைனஸ் 2a. சரியா? ப்ளஸ் x3 என்ன இருக்குது? மைனஸ் 4 மைனஸ் a மைனஸ் 4 மைனஸ் a. y1 வந்து என்ன இருக்குது? y1 வந்து 2 மைனஸ் 2a மைனஸ் y2 வந்து மைனஸ் 2a ஈக்குவல் டு 0. சரியா? ஒன்ஸ் வந்து 1க்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. ஆஃப் ஏ அப்படியே வச்சுக்கோங்க. இதை உள்ள சிம்பிளிஃபை பண்ணுவோமா? 2a மைனஸ் 6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2a ஆகிடும். இது வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் a ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 1 ப்ராக்கெட்டில். அதாவது இந்த டேர்ம் வந்து நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா ஃபுல்லாக தான் இதோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரியா? அதனால் வந்து இந்த டேர்மை ஃபுல்லாக நம்ம ப்ராக்கெட்லேயே வச்சுக்கோம். ப்ளஸ் இப்படி இருக்கட்டும், நான் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ இது உள்ளே மட்டும் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. 6 மைனஸ் 2a மைனஸ் 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2a. நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் மைனஸ் 4 மைனஸ் a. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2 மைனஸ் 4a ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ ஹாஃப் a எப்படி வச்சுக்கோங்க. இந்த 2a 2a வந்து 4a ஆகிடும். 4a மைனஸ் 6 ப்ளஸ் மைனஸ் a ப்ளஸ் 1. இது உள்ள சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகும்? இது மைனஸ் 2aவும் ப்ளஸ் 2aவும் கேன்சல் ஆகிடும். 6 மைனஸ் 2 4. ஓகே, அடுத்து இதில் என்ன இருக்குது? ப்ளஸ் மைனஸ் 4 மைனஸ் a அப்படியே இருக்கட்டும். இது வந்து 2 மைனஸ் 4a தான், அதனால் அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 0. இப்போ வந்து உள்ள சிம்பிளிஃபை பண்ணுவோமா? ஆஃப் a மல்டிப்ளை பண்ணால் 4a ஸ்கொயர் மைனஸ் 6a. இப்போ இந்த 4ஓட இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4a ப்ளஸ் 4. ஓகேவா? இப்போ இது ஒன்றுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். சரியா? ஃபஸ்ட்டு இந்த 4ஐயும் இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் 8. அடுத்து இது ரெண்டும் மைனஸ் 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 4 16a. அடுத்து இது ரெண்டும் மைனஸ் 2a. நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4a ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4a ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. மல்டிப்ளை பண்ணதுனால சைன் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா? அடுத்து ஆஃப். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 4a ஸ்கொயர் 4a ஸ்கொயரும் 8a ஸ்கொயர். இங்கே ஏல மீது என்னென்ன இருக்குது? மைனஸ் 6a மைனஸ் 4a வந்து மைனஸ் 10a. இங்கே ஒரு ப்ளஸ் 16a. இங்கே ஒரு மைனஸ் 2a இருக்குது. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். மைனஸ் 6a மைனஸ் 4, அதாவது மைனஸ் 6a மைனஸ் 4a. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் 10a. இங்கே இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. சப்ராக்ட் பண்ணனாக்கா ப்ளஸ் 14a வரும். இதோட ப்ளஸ் 14a போட்டிங்கனாக்கா ஆன்சர் 4a. ஓகேவா? எவ்வளோ வருது? 4a. சைன் வந்து என்ன இருக்குது? ப்ளஸ் 4a. பேலன்ஸ் நம்பர்ஸ் என்னென்ன இருக்குது? 4 மைனஸ் 8. இது வந்து மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. சரியா? இது வரைக்கும் புரியுதா? அதாவது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு முதல்ல மைனஸ் சைனில் வச்சுருக்கோம். அப்புறம் இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு இது வந்து சைன் ப்ளஸில் இருக்குது 14a. இப்போ மைனஸ் 10aவையும் ப்ளஸ் 14aவையும் சப்ராக்ட் பண்ணும்போது 4a. சைன் வந்து பெரிய நம்பரோட சைன் போடுறதுனால ப்ளஸ் 4a போட்டிருக்கோம். ஓகேவா? இதில் பாருங்கள், உங்களுக்கு எப்படி தெரியுது? இது வந்து
எல்லாத்துலேயுமே என்ன காமனாக இருக்குது, 4 டேபிளில் வரதா, அது நம்ம 4 வந்து வெளியில் எடுத்துப்போம். ஓகே, ஹாஃப் 4 மட்டும் வெளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும், 2a² + a - 1 = 0. சரியா, எல்லாத்துலேயும் 4 காமனாக இருந்ததுனால 4 நம்ம வெளியில் எடுத்துட்டோம். 2a² + a - 1 = 0. இதை கேன்சல் பண்ண இங்கே ஆன்சர் என்ன வரும், 2. 2 × 2a² + a - 1 = 0. பாருங்கள், இப்போ இந்த 2a² + a - 1 மட்டும் வச்சுட்டு இந்த 2 அந்த சைடு கொண்டு போனோம்னா அது என்ன ஆகும், 0 ஆகிடும். சரியா, 2a² + a - 1 = 0. இந்த 2 வந்து அந்த பக்கம் போச்சுன்னா 0வோட மல்டிப்ளை ஆகும்போது அது 0 ஆகிடும். இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது, ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கா. இதை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இங்கே நம்பர் இல்லைனா இந்த நம்பரை மட்டும் எடுத்துக்கலாம். இங்கே நம்பர் இருந்துச்சுன்னா இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா மல்டிப்ளை பண்ண என்ன வரும், நம்பரை மட்டும் பண்ணுங்கள். 2 × -1, அதாவது சைனோட சேர்த்து பண்ணணும். 2 × -1 எவ்வளோ வரும், -2. இதை வந்து இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணும்போது என்ன போடலாம், 2 1s are 2ன்னு போடுவோம். ஆனால் இந்த சைனும் வரணும், மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸில் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் வராது. அப்போ ஏதாவது ஒரு நம்பருக்கு என்ன வரணும், மைனஸ் வரணும். இங்கே பாருங்கள், சென்டரில் வந்து ப்ளஸ் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் வந்து மைனஸ் பண்ணும்போது நடுவில் வர நம்பர் வந்து பாசிட்டிவாகவும் வரணும். புரியுதா, அதாவது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸில் இருக்கிறதுனால -2 போடுறோம். இது எந்த டேபிளில் வருதுன்னு பார்க்கும்போது 2 1s are 2ன்னு வருது. இப்போ 2ல் 1 மைனஸ் பண்ணோன்னா 1a கிடச்சிடும் நமக்கு. இந்த 1a கிடச்சிடும். ஆனால் அந்த 1a வந்து எதில் இருக்குன்னு, ப்ளஸில் இருக்குன்னு. இது மைனஸாக இருந்தாலும் சரி, இது மைனஸாக இருந்தாலும் சரி, மைனஸ் தான் பண்ணுவோம். ஆனால் சைன் வந்து பெரிய நம்பருக்கு ப்ளஸில் இருக்குன்னு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு தான் மைனஸ். ஓகேவா, இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு போகணும். இப்போ 2 × -1 -2 கிடச்சிருச்சு. இப்போ இந்த இடம் வந்து பாசிட்டிவாகவும் நமக்கு வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம இப்படி எழுதிக்கலாமா, 2a² + 2a - a - 1 = 0. ஓகேவா, இது புரியுதா. அதாவது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் இந்த இடம் நமக்கு வந்துடும். இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ இது மூலியமாக தான் நம்ம ஏவை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, பாருங்கள், இப்போ இது ரெண்டுத்துல என்ன காமனாக இருக்குது, இதுலேயும் 2a இருக்குது, இதுலேயும் 2a இருக்குது. அப்போ 2aவை வந்து நம்ம காமனாக எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும், இதில் ஒரு a, இங்கே என்ன இருக்கும், +1 மட்டும் இருக்கும். சரியா, இப்போ இது ரெண்டுத்துலேயும் மைனஸ் காமனாக இருக்குது. அப்போ மைனஸை வெளியே எடுத்துக்கிட்டோம்னா இங்கே a இருக்கும். இங்கே வந்து மைனஸ் வெளியே ஆயிடுச்சுன்னா இங்கே என்ன இருக்கும், +1 = 0. இப்போ இதில் நமக்கு என்ன கிடைக்கிது, 2a இங்கே -1 இருக்கதா இருக்கும். a + 1 இப்போ இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கா, இது ரெண்டுத்தையும் வெளியே எடுப்போமா. சரி, அது ரெண்டுத்துலேயும் என்ன காமனாக இருந்துச்சு, a + 1 காமனாக இருந்துச்சு. அதை எடுத்துட்டாக்க பேலன்ஸ் அங்கே என்ன இருக்குது, 2a - 1 = 0. இதை நம்ம எப்படி எழுதுகிறோம், a + 1 = 0, 2a - 1 = 0. சரியா, இப்போ ஏயோட வேல்யூ என்ன வருது, -1. இது ஆர், அதாவது a + 1 வந்து 0ன்னு எடுத்துக்கணும். இல்லை இது ரெண்டுத்தில் ஏக்கு வந்து எந்த வேல்யூ வேணாலும் வரலாம். அதனால் ஆர் போட்டுக்கோங்க. இங்கே வந்து 2a = 1, a = 1/2. therefore ஏயோட வேல்யூ என்னவாக இருக்கலாம், -1 இருக்கலாம், இல்லைன்னா 1/2 இருக்கலாம். ஓகேவா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மு.